விஜய் ஜாதகத்தில் குருவுக்கு மஞ்சள், செவ்வாய்க்கு சிவப்பு. அரசியலில் வெற்றி பெறுவாரா விஜய்? ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது? 1974 ஜூன் 22 பிறந்த நடிகர் விஜய் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், கடகராசி, கன்னியா லக்கணம். இதில் கடகராசி பூச நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பகவானின் அருள் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். விஜய் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கும். அதில் ஒன்று சந்திரன் ஆட்சி, 2வது சுக்கிரன் ஆட்சி, 3வது புதன் ஆட்சி. புதன் என்பவன் புத்திக்காரன், அறிவை கொடுப்பவன். சுக்கிரன் என்பவன் புகழை கொடுக்கக்கூடியவன். இப்படி இவருடைய 3 கிரகங்களும் ஆட்சியாளராக இருந்தாலும் இவருடைய பிறந்த தேதி 22 என்பதால் கூட்டுத்தொகை 4. ராகு என்றால் பிரம்மாண்ட காரியங்களை சாதிக்கின்றவர். அந்த வகையில் கடகராசிக்காரர் விஜய்க்கு குரு ராகு 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். விஜயின் குரு ரிஷபராசியில் இருக்கிறார். 11வது இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். கூடவே செவ்வாயும் இருக்கிறார். செவ்வாய் வந்து பெயர்ச்சி அடைவது 2026. அதனால்தான் அதற்கு முன்பாகவே கட்சி கொடியை அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய். இதற்கு காரணம் குரு யோகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் அதற்குள் கட்சி கொடியை அறிமுகம் செய்கிறார். நடிகர் விஜய் ஜாதகத்தில் சுக்கிரன், கேது சம்பந்தப்பட்டிருப்பார்கள். சூரியன், கேது, சனி இவர்களெல்லாம் இணைந்திருப்பார்கள். சூரியன் என்பது அரசியலுக்கு உரிய கிரகணம். அதில் சூரியன் சனி புதனுடன் இணைந்து 12வது இடத்தில் சூரியன் மறைந்ததால் ராகு வலுக்கிறார். சூரியன் பின்னாடி சென்று விடுகிறார். ராகு வலுப்பதால் நடிகர் விஜயின் அரசியல் புரட்சிகரமான அரசியலாக இருக்கும். குரு 11வது இடத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த வகையில் குருவுக்கான நிறம் மஞ்சள் கலர். இதனால் விஜயின் கொடியில் மஞ்சள் கலர் பெறுவதற்கு முக்கிய காரணம். உதாரணத்திற்கு மஞ்சளை தொட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மஞ்சள் துண்டை தோளில் போட்ட பின்புதான் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி. அதே போன்று விஜயகாந்த் கொடியில் மஞ்சள் கலர் அவருக்கு ஜாதகப்படி இடம்பெற செய்திருப்பார். அந்த வகையில் மஞ்சளை தொட்டவர்கள் வெற்றி அடைந்துள்ளார்கள் என்பது கடந்த அரசியல் வரலாறு. அதே நேரத்தில் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மஞ்சளுடன் சிகப்பு வருவதற்கு முக்கிய காரணம் சிவப்பு செவ்வாய். செவ்வாய் என்றால் புரட்சிக்காரன், சேனாதிபதி. செவ்வாய் குரு காம்பினேஷன் இருப்பதனால் அவருடைய ஜாதகப்படி மஞ்சளும் சிகப்பும் இடம்பெற்றுள்ளது. மேலும் வாகை பூ கொடியில் இடம்பெற்றுள்ளது. வாகை என்பது வாகை சூடுவது, அதாவது மன்னர்கள் கிரீடம் அணிவது. அந்த வகையில் வெற்றிக்கான ஒரு பொருளாக வாகை பூவை இடம்பெற செய்துள்ளார் விஜய். மேலும் விஜய்க்கு சுக்கிர திசை என்பதால் தற்பொழுது ஒரு பெண் அரசியல் தலைவரின் ஆதரவு அவருக்கு தேவை என்பதால் தன்னுடைய அரசியல் கட்சி கூட்டணிக்கு பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவை கொண்டு வருவதில் ஆயத்தமாக இருக்கிறார் விஜய். அதனால்தான் சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சென்று வீட்டில் சந்தித்ததும் ஒரு பெண் அரசியல் தலைவரிடம் ஆசி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் கட்சி கொடி தொடங்குவதற்கு முன்பு பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆசி வாங்கியுள்ளார் நடிகர் விஜய் என்கின்றனர் ஜோதிடர்கள். அதே நேரத்தில் நடிகர் விஜயின் இந்த நகர்வு பின்னால் பக்காவாக முழுக்க ஜோதிடர்களின் வழிகாட்டுதல்கள் இருப்பது என்பதை அடித்து கூறுகிறார்கள் பிரபல ஜோதிடர்கள். உங்கள் தின சேவல்